ஆகவே நண்பர்களே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒரு அரசு அதிகாரியை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்னா, நீ சாதியை மனதில் வைத்துக் கொண்டு பேசுகிறாய் அப்படின்னு சொன்னார். உடனே அவரு அதுக்கு ஒரு பதிவு போட்டார், சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு ஒரு பதிவு போட்டார். நான் சொல்றேன், இந்த கூட்டத்தின் வாயிலாக அவருக்கு நான் சொல்லுகின்றேன், நேற்று ஒரு வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோவில் ஒரு 2 பசங்களை கைது பண்ணி கொண்டு வந்து வச்சு, நீ ஒரு காவல்துறை அதிகாரி என்று தெரிந்தும், அவருடைய மனைவி ஒரு காவல்துறை அதிகாரி என்று தெரிந்தும் அவரை அவதூறாக பேசினாயா, அவரை ஆபாசமாக திட்டினாயா, இணையதளத்தில் ட்விட்டர்ல போட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு பெண் காவல்துறை அதிகாரி உட்கார்ந்து அவரை மிரட்டுறாங்க, அவங்க கேள்வி கேட்கிறார்கள். அதன் பிறகு மதிப்புக்குரிய ஐயா வருண் IPS அவர்கள் அந்த பையன் 2 பேரையும் நிக்க வச்சு அவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார்கள். பெருமதிப்புக்குரிய ஐயா வருண் IPS அவர்களே, உங்கள் மனைவியை அவமானகரமாக பேசினால், உங்களுடைய குடும்பத்தை இழிவாக பேசினால் மட்டும்தான் நீங்கள் கைது செய்து கொண்டு வந்து அவர்களுக்கு அறிவுரை சொல்லுவீங்களா? இணையதளத்தில் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானை ஒரு நாளைக்கு எத்தனை பேர் இழிவா பேசுறா, அசிங்கமா பேசுறா, கேவலமா பேசுறா, மூன்றாந்தரமா விமர்சிக்கிறா, அவன் குடும்பத்தை, அவன் தாயை, அவன் பிள்ளையை எவ்வளவு கேவலமா விமர்சிக்கிறா. அதெல்லாம் பத்தி உங்களுக்கு கவலை கிடையாதா? உங்க மேல நெருப்பு பத்தினாதான் நெருப்பா? ரோட்ல நெருப்பு பத்தி ஒருத்தன் செத்தா வேடிக்கை பார்ப்பீங்களா? நான் கேட்கிறேன், நீங்கள் உண்மையாகவே போட்டிருக்கிற காக்கி சட்டைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மக்கள் சேவை செய்வதற்காக, இந்த மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், இந்த மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு காவல்துறை உயர் அதிகாரி. ஆகவே உங்க குடும்பம், நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் ஐயா மதிப்புக்குரிய வருண்குமார் IPS அவர்களே, அரசியல்வாதிகள் நாளைக்கு எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் தமிழகத்தின் முதலமைச்சராக வருகின்ற போது நீ 2 தான் செய்ய முடியும். ஒன்னு, யூனிஃபார்ம் கழட்டி வச்சுட்டு இந்த வேலை வேணான்னு போகணும், இல்லைன்னா எங்க அண்ணன் முன்னாடி நின்று சல்ட் அடிக்கணும். இது 2 தான் செய்ய முடியும், இது 2 தான் செய்ய முடியும். அரசியல்வாதி இன்னைக்கு சண்டை போட்டுக்குவான், நாளைக்கு கை குலுக்கிக்குவான். ஆனால் பியூரோகிராட்ஸ், அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளை பகைச்சிக்கவே கூடாது. நான் சொல்றேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை என்பது இந்தியாவின் மிக உயர்வான கடமை. இந்தியாவில் வாழ்கிற மக்களை நிம்மதியா தூங்க வைக்கிறதுக்கான ஒரு பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் தனி மனித வன்மத்தை தயவு செய்து வளர்த்துக் கொள்ளாதீர்கள். சாதியை முன் வச்சு நீங்க வளர்க்காதீங்க. ஏன்னா இப்ப நான் கூட தேர்தலில் நின்னேன், அண்ணன் நிறுத்தி இருந்தாங்க. அப்ப நான் சாதி பார்த்து நீ ஓட்டு போட்டால் உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு மேடைக்கு மேடை நான் முழங்கினேன். அப்ப சில பேர் தமிழ்நாட்டில் சாதி கட்சி வச்சு நடத்துறவங்க எல்லாம் எனக்கு போன் பண்ணி, நீ அப்படி சொன்னீன்னா உனக்கு ஓட்டு போட மாட்டான், நீ அப்படி சொன்ன என் ஜாதிக்காரன் ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நாங்க சொன்ன, அப்படி சாதி பார்த்து உன் ஜாதிக்காரன் எனக்கு ஓட்டு போட மாட்டான்னு சொன்னா உன் ஓட்டு எனக்கு தீட்டுடா, உன் ஓட்டு எனக்கு வேண்டாண்டான்னு சொல்லி அந்த களத்திலே நாம் நின்று கொண்டிருந்தோம் அன்பான உறவுகளை. அதனால சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளில் ஒன்றாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு எவ்வளவு கிளவர் தெரியுமா? எல்லாத்தையும் ரொம்ப கிளவரா தள்ளி விடுவாங்க. சொல்றாங்க, ஐயா MK ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு எடுக்க மறுக்கிறது. நம்ம என்ன கேட்கிறோம், நிதிஷ்குமாருக்கு ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்துச்சா? பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அனுமதி கொடுத்துச்சா? இந்த சமூகமே சாதியாக பிரிந்து கிடக்கின்ற போது, நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் சாதியை சுமந்து கொண்டு நிற்கின்ற போது, சாதியால் இந்த சமூகம் இழிவுபடுத்தப்படுகிற போது, மிகவும் குறைவான சாதியா இருக்கிற, மைனாரிட்டியா இருக்கிற, 1% கூட இல்லாத ஒரு சாதி கடந்த 60 வருஷமா தமிழனை ஆட்சி செய்துகிட்டு இருக்க எந்த தமிழனாவது வெக்கப்பட்டமா? எந்த தமிழனாவது அதற்காக வருத்தப்பட்டமா? கருணாநிதி தமிழன் இல்லைங்கிறது என்னைக்குதான் தெரியும் நமக்கு? என்னைக்கு தெரியும்? அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த நிலப்பரப்புல வந்து அரசியல் பேசாட்டி கருணாநிதியை தமிழன் தானே நம்பிட்டு இருந்தா? யோசிச்சு பாரு. சாதிவாதி கணக்கெடுப்பு என்பது இந்த சமூகத்தை நேர் செய்வதற்கு,
இந்த சமூகத்தை தூய்மைப்படுத்துவதற்கு யார் யாருக்கு எதை போய் சேரணுமோ அவர்களுக்குரிய உரிமை பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மாற்றத்தின் கதாநாயகன், தமிழகத்தை அடியோடு மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். இந்த கோரிக்கை உறுதியாக 2024 வெற்றியடையும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாம் தமிழர். கட்சியில் இணைவதற்கான உறுப்பினர் சேர்க்கை முகாம் மேடை அருகே அமைக்கப்பட்டிருக்கிறது. கட்சியில் இணைய விரும்பும் உறவுகள்